இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போற மொபைல் பாத்தீங்கன்னா ஓப்போவோட K13 மொபைல் தான். இந்த மொபைலோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. பிரைஸ் 18000 ரூபாய். இதை தவிர உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரணும், ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பிரைஸுக்கு இது எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடெலி டெக் சேனல். நான் சுகுமார். இந்த ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஏதோ டைமண்டை கட் பண்ணி போட்ட மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மாதிரியே மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நானும் கேஸ் போடாமே ஒரு வாரம் கிட்டக்க யூஸ் பண்ணிட்டேன். பெருசாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 208 கிராமும், திக்னஸ் வந்து 8.5 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெபாசிட்டி அதிகம் அப்படின்றனால இந்த அளவுக்கு தான் வர செய்யும். கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண பெட்டராக இருக்கிறதுக்காக பேக் சைடில் இந்த சாம்பர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது பர்பிள் கலர் இருக்கு. இது இல்லாம இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணியெல்லாம் பற்றுது அப்படின்னும் போது ஓகே, பட் டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ லைட்டில் இருக்கும்போது கூட குயிக்காக அன்லாக் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 5G சிம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்யூமே பார்த்தீங்க அப்படின்னா 300% வரைக்குமே இருக்கனால நல்லா லவுடராக இருக்கு, கேட்கறதுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டராக இருக்கு. டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டாப்பில் ஐஆர் பிளாஸ்டருமே இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வருது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் இவங்க ஹைலைட்டாக சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் தான் டார்கெட்ன்றாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அந்த வகையில் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 6 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய பல ஃபோன்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸ் 8GB ரேம் வேரியண்ட்டும் 256GB நியூ ஸ்டோரேஜ் இருக்கிறது தான். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4Xும் ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்டை விட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் குயிக்காகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது அன்டுடு பெஞ்ச் வந்துட்டு 7 lakh மேலேயே வந்து கிடச்சிருந்தது. இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 7,90,000 கிட்டக்கே கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்ச் சிங்கிள் கோர் வந்துட்டு 988 மல்டி கோர் வந்துட்டு 3092 கிடைச்சிருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 99.6% ஸ்டெபிலிட்டி இருக்கு. ரியலாவே நல்ல விஷயம் தான். CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 84% வருது. இதுல லார்ஜ் சைஸ்ல வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கிராஃபைட் ஷீட்டோட சேர்த்து கொடுத்துருக்கோம். ரெண்டும் இருக்கனால கூலிங் பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும்போது நான் ரெகுலரா பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணி பார்த்தேன். நிறைய ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் லேகோ இல்லை ஹீட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. சரி கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பேட்டரி லைஃப்மே லாங் டைம் இருக்கனால சார்ஜே போடல. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். இந்த கேம் ப்ளே பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெருசாக லேக் இருக்கிற மாதிரி இல்லை, ஹீட்டிங் இஷ்யூமே இல்லாமல் இருக்கிறது ரியலாகவே இந்த ஃபோனில் பெஸ்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இதில் 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பிராண்ட் சைடில் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 56 minutes டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 72 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த போனோட ஹைலைட்டே பேட்டரி லைஃப் தான்றனால ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் ஒன்று வெளியில போயிருந்தோம். அன்னைக்கு ஃபுல் டே பாத்தீங்க அப்படின்னா இந்த போனை தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நார்மலா போட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீடியோஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அப்பப்போ சின்ன சின்ன கேம் பிளே பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா யூஸுமே பண்ணியே ஒன் டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமா கிடைச்சது. இல்ல ப்ரோ நான் நார்மல் யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா 2 days வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் அதையும் தாண்டி நான் கேம் பிளே பண்ணும்போது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேம் பிளே பண்ணியுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 20% கிட்டக்கே வந்து பேட்டரி லைஃப் இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஓகே. அடுத்து மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 60 Hz 120 Hz வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட விசிபிலிட்டி பெட்டராகவே இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8 MP செல்ஃபி அப்ரோன்லாம் கேட்காதீங்க. நல்ல வேலை 16 MP செல்ஃபி கேமரா சோனியோட IMX 480 சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 60 கொடுத்துருந்துருக்கலாம். மெயின் கேமரா 50 MP, அப்பச்சர் வேல்யூ 1.85 ஓடையும் ஒரு 2 MP சும்மா டெப்த் சென்சார்னு கொடுத்து வச்சிருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS தான்.
1080p வந்து நீங்கள் 60 fps 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லைட்டிங் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா செல்ஃபியாக இருக்கட்டும், மற்ற வீடியோஸ் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ எரேசர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது அப்படின்னா அன்பிளர் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். தேவையில்லாமல் ஃபோட்டோஸில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னாலும் அந்த கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இல்லை அப்படின்றனால இதோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது பரவாயில்லாமல் இருக்குது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கலர் OS 15 ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் வரைக்குமே அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுத்துருக்காங்க. ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி கலர் OS நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக அந்த ஏஐ சம்மரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் ரீட் பண்ணோம் அப்படின்னா சைடில் ஸ்வைப் பண்ணி ஏஐ ஸ்பீச் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்பயும் போல கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனுமே இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டர் தான். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் கூட இருக்குது, பட் தமிழ்லாம் வராது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையுமே ஈஸியாக டைப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற ஃபீச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறத நமக்கும் நம்ம பேசுகிறது அவங்களுக்குமே வந்துட்டு அப்படியே லைவாக டிரான்ஸ்லேட் பண்ணிடுது. இன்னொன்று ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அது என்னன்னு புரியல அப்படின்னாலுமே இந்த லைவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடும். சப்போஸ் ஏதாவது டாக்குமெண்ட்டோ மேனுவலோ இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது புரியாத லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா அதை டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னாலே அதை அப்படியே உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். லிஃப்ட்டில் எல்லாம் போகிறோம் அப்படின்னும் போது சரியாக டவர் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரியான இஷ்யூவாக இருக்கட்டும். கேம் ப்ளே பண்ணும்போது கையில் ஹோல்டு பண்ணி கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி வந்து காட்டும், சரியாக கேம் ப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ லிங்க் பூஸ்டர் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் லிஃப்ட்ல எல்லாம் போகும்போது கூட நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் அவுட்டோர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறது மூலியமா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் 100%, வால்யூம் 300%. ஸோ மொபைலுமே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் லைவ் லொகேஷன்ஸ்லாம் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் யாருக்கு இந்த ஃபோன் சூட்டபிளாக இருக்குன்றத பார்த்துடலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்? உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் வெளியில் ட்ராவல் பண்ணுவேன், சார்ஜ் போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதே சமயம் லேகே இல்லாமல் அப்பப்போ கேம் ப்ளே பண்ணாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும், ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோனாக தான் ஓப்போலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குல்ல அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.